வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில இனிமையாக வாழ வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் கருதுகிறோம். அதற்கு இயற்கை அமைப்பில எந்த விதமான குறைபாடும் இல்லை. அது பூர்ணமாக எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி வச்சிருக்குது. எங்கே தவறு வருகிறது என்று சொன்னா, மனிதன் அந்த இயற்கையினுடைய நீதியை தெரிந்து கொள்ளாமல் எந்தெந்த இடத்துல அகம்பாவம் கொண்டு அந்த நீதிக்கு முரணாக செயலாற்றுகிறானோ அந்த இடத்துல பிறக்கிறதான் வாழ்க்கை சிக்கல்கள். ஒருவர் ஏற்படுத்தி விடலாம் விஷத்தை, அதை முறிக்கிறதுக்கு உலகமே ஒன்றுபட வேண்டியதாக இருக்கிறது. இதனாலதான் பல வகையில இந்த அணுகுண்டை பற்றி, அணு யுத்தத்தை பற்றி நான் சிந்தித்த பிறகு நேராக ஐக்கிய நாடு சபைக்கே போய் அதனுடைய நடைமுறைகள் என்ன காரணத்திற்காக அமைக்கப்பட்டது, என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அப்படி அவருடைய செயல் அல்லது நோக்கம் ஏன் இன்னும் மக்களுக்கு நல்ல பயன் விளைவிக்கவில்லை என்றெல்லாம் காண்பதற்கு நீண்ட கால ஆராய்ச்சி செய்த கடைசியா என்ன சொன்னாங்க, நான் சில குறிப்புகள் எல்லாம் கொடுத்தேன். என்னென்ன குற்றங்கள், குறைபாடுகள் ஐக்கிய நாடு சபையினுடைய அமைப்பிலையும் செயல்பாட்டிலே இருக்கு. இதை போக்கிட்டா எந்த நோக்கத்துக்காக இந்த சபையை ஆரம்பிச்சதோ, எந்த நோக்கத்துக்காக மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அது பூர்த்தி ஆகும். அப்படி சொன்ன போது, இப்படி நீங்க தனியாக எங்களாண்ட சொன்ன பிரயோஜனம் இல்லை, உலக நாடுகள் எல்லாவற்றையும் சேர்ந்த பிரதிநிதிகள் இங்க இருக்காங்க, அவங்க மத்தியில ஒரு சொற்பொழிவு மூலமாக நீங்க தெரியப்படுத்தலாம். சரின்னு ஒத்துக்கிட்டேன். 1975 நினைக்கிறேன், ஜனவரி 9 தேதி கொடுத்தாங்க. அங்க பேசியாச்சு. அங்க பேசின போது இததான் எடுத்து சொன்னேன். உலகிலே உள்ள எல்லாருக்கும் வாழ உரிமை உண்டு, அதை யாருமே கெடுத்து விட முடியாது, கெடுத்து விடக்கூடாது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமானால் உலகம் முழுவதும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டணும். இப்போ போர் என்பது போர் மாத்திரம் இல்ல, இன்னும் பல செயல்கள் சமுதாயத்துல பார்க்கும். இதெல்லாம் தேவைதானா என்று சிந்திக்க ஆரம்பிச்சா மனித குலம் உடனே இது தேவையில்லை என்ற தெளிவு வந்துவிடும், அது தகுந்த உறுதி வந்துவிடும், செயல்களும் மலர்ந்துவிடும். இதுவரையில அம்மாதிரியான ஒரு இயக்கம் வரல. ஏன் வரல என்று சொன்னா, ஒவ்வொருவருக்கும் அவங்க தேவையை முடிக்கிறதுக்கு நாள் வரல. அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில ஒவ்வொரு சில குறைபாடுகளும் ப்ராப்ளம் சிக்கல்களும் வருது. அதற்காக ஒரு அறிஞர் குழு வேண்டும். தனியாக உலகத்தை பற்றி சிந்திக்கவும், உலக மக்கள் நலனை பற்றி எடுத்துரைக்கவும், அவர்களுடைய நலம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நலமாக பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று, இந்த உண்மையை உணர வேண்டும் என்று எவ்வளவோ தூரம் நான் இதுவரையில சொல்லி பார்த்தேன். நீங்க சும்மா சிந்திச்சு பாருங்க. அன்றைக்கு இருந்த அணுகுண்டினுடைய ஆற்றலை விட பல மடங்கு ஆற்றலை பெருக்கி விட்டாங்க. அன்னைக்கு இருந்த அணுகுண்டினுடைய நம்பர் எத்தனை இருப்பு இருக்குதோ
அந்த இருப்பெல்லாம் கணக்கெடுத்தால் இன்றைக்கு உள்ள இருப்புக்கு அது 10ல் 1 இருக்கும். அவ்வளவு பெரிய போச்சு. எல்லாரும் உலகத்துல தப்பு செய்தவன் தப்பு செய்யாதவன் நீதிமான் எல்லாரையும் அழிச்சு விடாது. நண்பர்களே, இந்த உலகத்தை மிரட்டி வர்றது புரட்டி வர்றது உலகத்தை பிறப்பித்த, அதாவது பரிணாமத்தினாலேயோ தன்மாற்றத்தினாலேயோ பிறப்பித்த ஒரு ஆதிசக்தி. அந்த சக்தியை என்னதென்று உணவாததுனாலேயோ, அதுதான் தெய்வம்னு சொல்றோம், கடவுள்னு சொல்றோம், அதை தெரியாததுனாலேயோ மனிதன் செயல், ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு, சரியான விளைவு இருக்கிறது. அதுதான் இறைநீதி என்பதை உணராதவர்களுக்கும் இன்று என்ன கட்டுப்பாடு நீங்க கொடுக்க போறீங்க? ஒரு கட்டுப்பாடும் இல்லை. மனித குலம் முழுமையா அழிக்கக்கூடிய சக்தி ஒரு தனி மனிதனல்ல. வந்து அணு ஆயுதம் பெரிய வல்லரசுகளால்தான் செய்ய முடியும் என்று இருந்தது அந்த காலத்துல. இன்றைக்கு அப்படி இல்லை. சாதாரணமா ஒரு ஆராய்ச்சியாளர் பையன் கூட செய்திருவான். அந்த அளவுல அந்த நுட்பம் இறங்கி வச்சுக்க. இப்ப இன்னமும் அந்த அணுகுண்டு உலகத்துல இருக்குமே ஆனால், அல்லது போர் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆனால், மனித குலம் வாழ்வது எப்படி? நீங்களும் சிந்தித்தா அங்கதான் வருவீங்க. அரசியல்வாதிகள் ஒன்று, ஆசை பிடிச்ச வியாபாரிகள் 2. இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க இது வரைக்கும் பார்த்தா, இதுவரையில வளர்ந்த விஞ்ஞானிகளை, நூத்துக்கணக்கில் ஆளுங்களை ஒரு கட நேரத்துல கொல்லணும், அதுக்கு சீப்பா வழி கண்டுபிடிங்கன்னுட்டு அரசியல்வாதி ஒரு பக்கம் ஒரு விஞ்ஞானிய பிடிச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் கலப்பு எவ்வளவு செய்தாலும் தெரியாத இருக்கலாம், எங்களுக்கு வியாபாரத்துல லாபம் நிறைய வரணும், அதுக்கு வழி சொல்லணும் இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக இந்தாண்ட அவன் பிடிச்சுக்கிறான். விஞ்ஞானிகளுடைய அறிவு முழுமையாக மனித குலத்துக்கு நன்மை விளைக்கக்கூடிய முறையில செயல்படுறதுக்கு இல்லை. அப்போ எல்லா விஞ்ஞானிகளும் அதோடத்தான் ஒத்துழைக்க வேண்டியிருக்காங்க. இந்த நிலையை மாற்றி உலகம் உய்ய வேண்டுமானால் கடவுள் நிலையை உணர்வது ஒன்று, அதே ஆற்றல் தான் மனிதன் என்ற அறிவாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளணும். நாம் ஒரு கெடுதல் ஒரு மனிதனுக்கு செய்தால் அது இறையாற்றலுக்கேதான் தாக்குதலாக இருக்கிறது. அதனுடைய விளைவை நான் பாவச் செயலாக ஏற்றுக்கொண்டு நான் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று உண்மை விளங்கும். தேவையில்லாத செயல்களை செய்வதனால வீண் செலவு அதிகமாகுது, நேரம் வீணா போகுது. இதுதான் காரணம். தேவையுள்ள செலவுக்கு அது எட்டுவதில்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த அணுக்குண்டை விட இன்னும் எதிர்காலத்துல ஆபத்தான ஒரு நிலைமை உருவாயிட்டு வருது. அது எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை இல்லா திண்டாட்டம். உலகம் ஒன்றும் பெருசாக போறதில்லை. இனிமே மக்கள் குலம் உயர்ந்து கொண்டே வருது எண்ணிக்கையில. ஆனால் அவர்களுக்கெல்லாம் வரவு எப்படி? செலவு இருக்குது, எந்த வரவு வச்சுக்கிட்டு இதெல்லாம் வாழ்வாங்க? பாதி பேருக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களெல்லாம் எந்த விதத்துல வாழ்வாங்கன்னு பாருங்க. தனக்கு தன் உழைப்பினால வாழ தெரியாதவர்களோ, வாழ முடியாதவர்களோ, வாழ வழியற்றவர்களோ
அவர்களுக்கு தேவை உருவாக உண்டு. அந்த தேவையை முடிக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சியில குற்றம்தான் வளருமே தவிர நீதி வளராது. இது எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ இன்றைய சமுதாயத்தை நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது ஜனங்களுடைய எண்ணிக்கையும் மக்களுடைய தேவையும் பொருள் உற்பத்தி தேவையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் வேலை செய்தா வயசு வந்தவங்க உலகத்துக்கு போதுமான பொருள் வந்துடும். இப்போ அரசியல் இருக்கிறது, இன்னைக்கு பேப்பரை பார்த்தீங்கன்னா அல்லது மற்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அரசியல் தவிர வேற ஒன்னும் அதிகமான செய்தி இல்லை. அவனோட போட்டி போட்டான், அவன் வெற்றி பெற்றான், அவ்வளவுதான். ஒவ்வொருவரும் இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கிற ஒரு உறுதிமொழி கொஞ்சம் இல்லை. ஆனா என்ன நடக்குது? ஒவ்வொரு சாதாரணமா வாத்தியார் வேலைக்கு ஆசிரியர் பேச்சு எடுத்துக்கொண்டு வாத்தியார் வேலைக்கு போனா கூட 2 வருஷ சம்பளத்தை முன்ன வச்சிடுங்க, அதுக்கு பின்னாலதான் உங்க அப்ளிகேஷன் பாருங்க. எவ்வளோ திட்டமிட்ட முறையில லஞ்சம் பெருகி போச்சு பாருங்க. இத எந்த வகையில மாற்றுறது? சரி, ஒரு அரசாங்கத்தை கண்காணிக்கிறதுக்கு இன்னொரு ஆட்சி பாளர்கள் வேணுமே. அப்படி ஏதாயிலும் இன்றைக்கு ஒவ்வொரு அரசாங்கத்தையும் கவனிக்கிறதுக்கு மேல உள்ள ஆட்சி முறை இருக்கிறதா? அப்படி அவனும் தப்பு செய்தான்னா அவன் வாங்குற பணத்துல இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துடுறான், சரிப்பட்டு வச்சு. அதான் நினைக்கிறேன். சரி, அதனால என்னுடைய எண்ணம் என்னன்னா, உலகுக்கு மனிதனுக்கு தேவை என்னதுன்னு நல்லா தெரியும். அப்ப சிந்தனையாளர் குழு எல்லாம் கூடி அந்த தேவைகளை வகுத்து, அதுதான் மனித குல வாழ்க்கைக்கு ஒரு சாசனம், கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்றாங்களே, ஒன்னே போறதா எல்லா நாட்டுக்கும்? இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணுமா? தேவையில்லை. மனிதனுக்கு உணவு, உடை, வீடு வேண்டும். அதன் பிறகு இதெல்லாம் என்ன வேண்டும்ன்றது நல்லா தெரியும். மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும். இனியும் ஒருவர் ஒற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும். தனி மனிதன் செயல்களை ஒழுங்கு செய்து சமுதாயத்துக்கு ஏற்றவாறு கொண்டு வருவதற்கு ஒரு ஆட்சி முறை வேண்டும். இத கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தா எந்த நாட்டுக்கு போராது? எல்லா மக்களுக்கும் போடும். அந்த ஒரே கான்ஸ்டிடியூஷன் வச்சு எல்லா அரசியலும் நடக்கிறது என்று சொன்னா, இப்ப நடக்கிற செலவுக்கு எத்தனையோ நாடுகள் இன்னைக்கு டாக்ஸ் போடாதே வாழலாம். அந்த அளவுக்கு வருவாயும் இருக்குது. ஆனா அந்த டாக்ஸ் எடுத்துடுறதுக்கு ஒத்துவாங்களா இந்த அரசியல்வாதிகள்? அதே போல மத தலைவர்களை எடுத்துக்கணும். எத்தனை மதங்கள், எத்தனை போராட்டம், மதத்தினால வரக்கூடிய சண்டை எவ்வளவு? அது தேவைதானா? மதம் என்ன சொல்லுது? கடவுளை பற்றி போதிக்குது. கடவுள் வழியே நீ வாழணும்னு சொல்லுது. இறை வழிபாடு, அறநெறி. இந்த இரண்டையே போதிக்க வந்த மதங்கள் எல்லாம் மத தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, உண்மையான கடவுள் நிலைய அறிந்த மத தலைவர்கள் எத்தனை பேர்? அப்ப அவர் எப்படி கடவுளை பற்றி அவர் எல்லாருக்கும் சரியான விளக்கம் கொடுக்க முடியும்? இதற்கு ஒரு வழி உண்டு. எல்லாரும் சேர்ந்து, இன்னைக்கு உலக சேர்ந்து ஒரு பெரிய மகாநாடு நடத்தும். எல்லாரையும், அதாவது ஒவ்வொரு மத தலைவருக்கும் 5 கும்பிடு போடுவோம் ஒவ்வொருத்தர். ஐயா, நீங்கள் எல்லாம் கடவுளை பற்றி பேசிட்டு வர்றீங்க,
ரொம்ப நல்லது. ஆனா இன்னைக்கு உள்ள குழப்பம் என்ன, பல கடவுள் எதை கும்பிடுறது எதை விட்டுறது தெரியல, குழப்பமா இருக்கு உலகத்துக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து 2 கேள்விக்கு பதில் பெறணும். உலகத்துல கடவுள் ஒன்றா ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிறதா ஒரு கேள்வி. அப்படி ஒரே கடவுள் தான் நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா எந்த பேராற்றலை கடவுள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு அவர்கள் மூலமா பதில் வரலன்னா உண்மையிலேயே அவர்கள் மத தலைவர்களாக இருக்க முடியாது. ஒரே கடவுள் ஒரே மதம், அதுக்கு மேல என்ன வேணும்? அந்த தெய்வ நிலை எல்லா இடத்திலையும் ஊடுருவ சக்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் தன்னிடத்திலே ஊடுருவ செய்யக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது என்பது கண்டுபிடிச்சிட்டாங்களா? நாம் பிறருக்கு தீமை செய்ய முடியுமா? செய்யற தீமையெல்லாம் கடவுளை தானே தாக்கும். அந்த அளவுக்கு மனிதன் என்ற ஒரு விழிப்பு நிலை வர வேண்டும், கொண்டு வரலாம். அதுக்கு விளக்கம் வேண்டியது அவசியம்தான். இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மூலமாக ஆழியாரிலேயே ஒரு மகாநாடு நடத்த போறதா போல. மத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தெய்வ நிலையை பற்றி, ஆன்மீக விளக்கத்தை பற்றி பேசி ஒரு முடிவு எடுக்க போறாங்க. ஒரு நல்ல காலம். அதே போல பொருள்துறையில ஏன் சிக்கல், ஏன் வறுமை வருது? அவசியமற்ற செலவு அதிகமா இருக்கு. அதனாலதான் மனிதன் உற்பத்தியாக செய்யக்கூடியது போறல. இன்னும் உற்பத்தி எவ்வளவு வேண்டாம செய்யலாம் இன்னைக்கு விஞ்ஞான முறையில. அதை இதெல்லாம் ஒன்று கூடி ஆராய்ந்து சிந்தித்து மக்களுக்கு செயல் திட்டம் வகுத்து கொடுப்பதற்கு ஒரு பேரறிஞர் குழு வேண்டும். அந்த எண்ணத்தில் ஏற்படுத்தணும். இங்கே அறிஞர் குழு, பேரறிஞர் குழு என்று பிரெயின் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். அந்த பிரெயின் ட்ரஸ்ட் மூலமாகத்தான் இந்த விளக்கங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து இப்ப செயலாற்றி வருகிறோம். எல்லாரும் நீங்க சேரலாம். அவனை எல்லாரும் சேரலாம். யாரு சேரலாம்? பிரெயின் உள்ளவர்கள் எல்லாம் சேரலாம். அதனால எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஒரு ஆசிரியர் கேட்கிறார் ஒரு பையனை, இடே உனக்கு மூளை இருக்குதாடா? பையன் சொல்றாரா, இது கூட தெரியாதா சார்? இந்த அளவுலதான் உலகம் ஏமாத்திட்டு வளரும். இந்த நிலைமை மாறி வளர்ந்த மக்கள் எல்லாம் வாழ்க்கை பற்றி தெரிந்தவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் மாறணும். அந்த காலம் வர்றது அதிகம் இல்லை. நாமெல்லாம் மனிதர்கள் உணர்ச்சிகளுக்கு உணர்ந்து ஒவ்வொருவருக்கும் நன்மையாகவே வாழணும் என்ற எண்ணம் உடையவர்கள். நடைப்பணங்கள் என்று சொல்லுவாங்க. நாமெல்லாம் நடைப்பணங்கள் அல்ல, நடந்து கொண்டே உயிரோடு இருந்து கொண்டு. அதாவது பணம்னா கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் வச்சா 40 வரைக்கும், அல்லது அதனுடைய வியாதி பரவும், எடுத்து போட்டுரும். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நடைப்பணங்கள் சொல்லுவாங்க. நான் உயிரோட இருந்து கொண்டு மற்ற சமுதாயத்துக்கு அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நடைப்பணம் சொல்லுவாங்க. நாமெல்லாம் அப்படி அல்ல. எல்லாருக்கும் சிந்தனை ஆற்றல் இருக்கிறோம். இன்றைக்கு 8 வயது பையனுக்கு கூட நல்ல சிந்தனை இருக்கும். அதை பயன்படுத்தி எதிர்கால மனித குல வாழ்வு சீரடையணும்னு சொன்னா ஒரு ஆட்சி போகும். எப்படி வரும்? ஐக்கிய நாடு சபையில நான் போய் நுழைஞ்சு ஆராய்ச்சி செய்த போது அங்க 2 சபை, வலுவான சபை வச்சிருக்காங்க. ஒண்ணு பொது சபை, பொதுவான விஷயங்களை பற்றி ஆராயணும். இன்னொன்னு செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு
கவுன்சில் இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு தீர்மானம் போடுவோம். அது எல்லா நாட்டுக்கும் உரிமை உண்டு. இப்போ இந்திய நாடு கூட அதுல சேராப்பல ஒரு கேள்வி இருக்குது. சேர விட மாட்டாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய பெருச்சாளிகள். அந்த யுத்த தளவாடங்களை வித்து அவர்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். அதற்கு எதிர்ப்பாக யாராலும் சேர்ந்தா என்ன ஆகும்? விடுவாக மாட்டாங்க. ஆகவே அப்படி இருந்தா நல்லதான். இந்த இந்திய நாட்டு கையிலும் அந்த தைரியம் இருக்கிறதா? அண்ணா நான் சொல்லுவேன் இல்லை. ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அதெல்லாம் எழுதி ஒரு திட்டமாக்கி கொடுத்த உலக சமாதானத்தை. அங்க என்ன சொன்னாங்க? இவ்வளவு ரொம்ப அழகா இருக்கு, எல்லாமே செயல்படுத்தக்கூடியவை. ஆனா நீங்க தனி மனிதன் இதை எழுதி கொடுத்தா நாங்க அதை ஆராய முடியாது. உங்க நாட்டு பிரதிநிதி, அரசியல் பிரதிநிதி இங்க இருக்காரு, அவங்க மூலமாக வரணும், அது அங்க இருந்து வரணும்னு சொன்னாங்க. சரின்னுட்டு இங்க வந்தா அப்போ ஒரு மினிஸ்டர் இருந்தாரு, பிரைம் மினிஸ்டர். பிரமாதமா பேசினாரு நம்முடைய திட்டத்தை பார்த்துட்டு. என்ன திட்டம்? வேற ஒண்ணும் இல்லை. எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த ஐக்கிய நாடு சபையில உள்ள செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு தீர்மானம் போடணும். எல்லா நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பை நாங்க பார்த்துக் கொள்றோம். தனித்தனியா ஒவ்வொரு நாடும் ராணுவம் வச்சுக்க வேண்டியது அவசியம் இல்லை. இதை செய்துடுங்க, எல்லை கோடுகளை ஒழிச்சுடுங்க, சரியா போச்சு. இதை செய்யணும்னு சொன்னா இந்த வியாபாரம் பண்ற முறையில ஆர்ம்ஸ் விற்கிறாங்க பாருங்க, அதாவது யுத்த தளவாடங்கள், ஏராளமான கமிஷன். அது ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்துட்டே இருக்குது. இங்க 2 தடவை பெரிய பெரிய அதாவது ஆளுங்களாண்ட நான் கொடுத்த போது அவங்க பெரிய அளவுல பாராட்டினாங்க. இதைத்தான் செய்யணும், நம்ம நாடுதான் செய்யணும் அப்படி அப்புறம் கிடப்புல போட்டாச்சு. இது காரணம் என்னன்னுட்டு ஏற்கனவே அரசியல்ல இருந்த ஒரு பெரியவரை நம்ம இதுல சேர்ந்திருக்கிறார். அவருக்கு போய் கேட்டேன், என்னவா நான் கொடுத்தா சரி சரின்றாங்க, அதுக்கப்புறம் போட்டுடுறாங்க. காரணம் என்னன்னா எந்த அரசியல்வாதியும் இதை செய்ய மாட்டான். பாம்புக்கு கால் பாம்புக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அதுல வரக்கூடிய வருவாய் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய ஒரு புதிர் உலகத்துல இருக்கு. சுவிஸ் பேங்க்னுட்டு ஒரு பேங்க். பணம் எண்ண வேண்டியதில்லை, சும்மா நம்பரை சொல்லிட்ட போதும் கொடுக்கல் வாங்கல் கோடிக்கணக்கில் நடக்கும். அதுல அக்கௌண்ட் பண்ணிட்டா மற்றவர்களுக்கு தெரியாது. உலகம் முழுவதும் கூடி அந்த சுவிஸ் பேங்க பொதுவாக பொதுவாக மாற்றணும். அது உலகம் முழுவதும் சேர்ந்து ஒரு ஆட்சி, பலமுள்ள ஆட்சியை வகுத்தால் தான் முடியுமே தவிர மற்ற வழியில முடியாது. ஆகவே இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவர்கள் நலத்தையும் பிற நலத்தையும் காக்கக்கூடிய எல்லா வகையிலையும் சிந்தனை செய்து நல்ல முடிவு பெற வேண்டியதாக. அந்த சிந்தனையை தூண்டி விடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அனைவரும் கூடியிருக்கீங்க, எல்லாருக்கும் அந்த சிந்தனை இருக்கிறது. சிந்தனையினுடைய உயர்வு, அறிவினுடைய முழுமை பேர் எல்லாருக்கும் பொதுவாக நிரம்பி இருக்கிறது, யாருக்கும் குறைவில்லை. செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு எடுத்துக்கல, அவ்வளவுதான். அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டோம்னா உலகத்துல சமாதானத்துக்கு ரொம்ப நாள் தேவையில்லை. ஒரு 10 ஆண்டு காலத்துல உலகம் முழுவதும் சமாதானத்தை கொண்டு வந்துவிடலாம்.